அமைதியா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அவங்களால வாழவே முடியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கணும்னு அர்த்தம்னு நினைக்கிறேன். 2 பேரும் வாயாடணும்னு நினைக்கிறேன். வாயாடணுமா? வாயாடுனா பெருசாகிடும், வாயும் ஆடக்கூடாது. அங்குதான் சொல்லுது, வாயாடி மணல் மேட்டில் முதியவரால் ஏற முடியாது, வாயாடி மனைவியுடன் அமைதியான கணவர் வாழ முடியாது. எப்படி இந்த மணல் மேட்டில் ஏற முடியல வயசானவங்க, அதே மாதிரி ஒரு வாயாடி மனைவியோட கணவன் வாழ முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில முன்னாடி ஏற முடியாது, அவங்க ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. மனைவிக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா? ஒரு மனைவிக்கு கணவனை கண்டா பிடிக்காது. கணவன் மேல, கணவனை பத்தி சொல்றாரு, மனைவிக்கு பிடிக்காத ஒரு விஷயம், நண்பர்களை கண்டால் தன்னை மறந்து விடும் கணவன். ஒரு சில கணவர்கள் இருக்கிறார், மனைவியோட நல்லா அன்பா இருந்துட்டே இருப்பாங்க. நண்பர்கள் வந்து அப்படியே பெண் மனைவியை தூக்கி எறிஞ்சிட்டு நண்பர்களோட போயிருவாங்க. நேரம் போல நண்பர்களோடு தானே நேரத்தை கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட கணவனை மனைவிக்கு பிடிக்காது அப்படின்னு இதை கணவர்கள் தெரிஞ்சுக்கணும், மனைவிக்கு தெரிஞ்ச வேண்டியது மனைவி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டா அந்த குடும்பம் செழிப்பா வாழும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, சீராக்கு 40:23 நண்பரும் தோழரும் எப்போதும் சந்திக்கத்தக்கவர்களே. நண்பரும், ஆமா போன ஆஃப் பண்ணிருங்க. 23 நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு மனைவிக்கு வந்து நண்பர்களை கண்ட உடனே மனைவியை கழட்டி விட்டுட்டு போயிடுறாங்கல்ல, நேரம் கொடுக்காம, அது மனைவிக்கு பிடிக்காது. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நண்பரும் தோழரும் எப்போதும் சந்திக்கத்தக்கவர்கள் தான், தன் கணவனுடன் வாழும் மனைவி இருவரிலும் மேலாக. நண்பரும் தோழரும், நண்பர்களோடு பழகிறது நல்லது, சந்திக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் உண்டு, உண்மைதான், நல்லது. அந்த நண்பர் தோழர்களை விட மேலானவர்கள் யாரும்? தன் கணவரோடு ஒன்றிட்டு வாழக்கூடிய மனைவி. அப்ப நண்பர்களும் தோழர்களுக்கு விட மனைவிக்கு முதலிடம் கணவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இந்த வசனம் சொல்லப்படும். கணவன் தன் மனைவி எப்போதும் அழகா இருக்கணும் என்று விரும்புவார். ஒரு கணவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? மனைவி எப்பொழுதுமே அழகா இருக்கணும்னு ஒரு கணவன் விரும்புவார். ஆனா நிறைய மனைவி என்ன செய்வாங்க? மூஞ்சில என்ன விடியது மாதிரியே நிற்பாங்க. கணவன் வேலைக்கு போயிட்டோ எங்கேயோ போயிட்டோ மனைவி கிட்ட வந்து சந்தோஷம் பேசலாம் பார்க்கலான்னு வரும்போது மூஞ்சில என்ன வடிஞ்சு இப்படி இருக்காதுன்னா என்ன ஆகும்? அங்க சமாதானம் கெட்டு போயிடும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கணவன் தன் மனைவி எப்பொழுதும் அழகா இருக்கணும், அவருக்கு உடையில அழகா இருக்கணும், எல்லாத்துலயும் அழகா இருக்கணும், நம்ம முன்னாடி இருக்க எல்லா பெண்களோட மனைவி அழகா இருக்கணும். அதுதான் நிறைய பாருங்க, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்த காலத்துல மனைவிகள்லாம் நிறைய நல்ல பவுடர் பூசி, நிறைய பூ பொட்டுலாம் வச்சு நல்லா தெளிவாக, கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன செய்வாங்க? பழைய குருடி அப்படின்னு இருந்துருவாங்க. அப்ப கணவனுக்கு என்ன ஆகும்? என்ன முதல்ல அழகா அடிச்சு அழகா இல்லைன்ட்டு பிசாசு இவங்களை வேற பக்கம் போயிருவாங்க. வேற எலும்பு தேடிட்டு போயிருவாங்க. எலும்பு தேடுறது என்ன? மனுஷனா நாயா? நாய். அப்ப நிறைய மனுஷனுக்கு எலும்பு தேடுறது மாதிரி நாய் மாதிரி தேட போயிடுறாங்க. 4-5 எலும்பு கோவம் தான், கோவம் தான் நாங்க போயிடுறோம். என்னது? சரி, இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீராக்கு 36:22. சீராக்கு 36:22